கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இந்த மெய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களை நான் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை நடத்துவாராக. இந்த நாளே நம்முடைய தியானத்துக்காக யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதன் விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளே நம்ம வாசித்த இந்த வசனத்துல அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எது பூச்சி பிடித்தது, எது நாற்றம் எடுத்தது என்று சொன்னால், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட மன்னா. இது அவர்களாக பிரயாசப்பட்டது அல்ல, இது அவர்கள் உழைத்ததும் அல்ல, இது கர்த்தரால் அவர்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டது. சங்கீதங்களை நாம் வாசிக்கிறோம், தூதர்களின் அப்பம் என்று இதை குறித்து நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மன்னா தேவ ஜனத்துக்காக தேவனே கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதமான ஆகாரம். அந்த ஆசீர்வாதம் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய சித்தத்தின்படி அல்லது தேவனுடைய பிரமாணத்தின்படி அதை ஆசரிக்காததினாலே, அதை அவர்கள் பயன்படுத்தாததினாலே அது அவர்களுக்கு சாபமாய் போய்விட்டது. அது அவளுடைய ஆசீர்வாதமாக அல்ல, அது அவளை விட்டு போய்விட்டது. இங்கே மன்னா பூச்சி பிடித்ததற்கு 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, கீழ்ப்படியாமை. கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அந்த மன்னாவை அவர்கள் விதியற் காலம் மற்றும் அவர்கள் வைத்து அதில் கீழ்ப்படியாமையை காண்பிக்கிறது. 2வது அவிசுவாசம். இந்த மன்னா இன்னைக்கே நாம் முற்றிலுமாக தீர்த்து விட்டால் நாளைக்கு நமக்கு என்ன செய்ய முடியும் என்று ஒரு அவிசுவாசம். 3வது அந்த மன்னாவுடைய பேராசை. இதை என்ன கொண்டு வருகிறதுன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமே அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரமாணத்தின்படி கீழ்ப்படிதலும் விசுவாசமும் தேவனுடைய பிரமாணத்தின்படி அவர்கள் அதை அனுசரிக்கவில்லை. அவர்கள் கீழ்ப்படியாமையை அவர்கள் காண்பித்தார்கள், அவருடைய அவிசுவாசத்தை காண்பித்தார்கள், அவருடைய பேராசை அதிலே காண்பித்தார்கள். ஆகவே தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமே அவளுக்கு சாபமாய் மாறிற்று. இந்த நாளே இந்த வசனத்தின் மூலமாக நாம் எச்சரிக்கைப்படுவோம். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஈவாய் பெற்று இருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களிலும் கர்த்தருடைய நன்மையான ஈவுகளை நாம் பெற்று அனுபவிக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மையான ஆவியின் காரியங்கள், வரங்கள் போன்றவற்றில் ஊழியங்கள் இருக்கலாம். அவைகளை தேவனுக்கு சித்தமாய் தேவனுடைய பிரமாணத்தின்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் மேலே விசுவாசத்தை வைத்து பேராசை உடையவர்களாய் அல்லாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோமானால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு மேன்மையை கொண்டு வரும். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோ துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டதை அந்தரே ஒரு நாளும் கர்த்தாவே அது கெட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, உம்முடைய பிரமாணத்தின்படி ஜீவிக்கிறவர்களாக நாங்கள் எங்களை நிலைநிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.